ஹலோ கைஸ், வெல்கம் டு பாஸ் கேமர்ஸ். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல புது கேம் தான் ப்ளே பண்ண போறோம். ஸ்கேரி ஸ்ட்ரேஞ்சர் 3D. நம்ம ஸ்கேரி டீச்சர் கேமை எண்ட் பண்ணிட்டோம். அதனால நம்ம ஸ்கேரி ஸ்ட்ரேஞ்சர் கேம் தான் ப்ளே பண்ண போறோம். சரி வாங்க இன்ட்ரோடக்ஷன் என்னன்னு பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் ஜாலியாக கேம் ப்ளே விளையாண்டுருக்கிறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா குருவி எல்லாம் சந்தோஷமா, நாய் எல்லாமே சந்தோஷமா இருக்கு. அப்போதான் நம்ம ஸ்கேரி ஸ்ட்ரேஞ்சர் என்ட்ரி ஆகிறான். அவனை பார்த்து நீ சூரியனே பயந்து போயிடுச்சு. தவக்காலே பயந்துக்கு உள்ள குத்துருச்சு. என்ன பண்றான்? வில்லெடுத்து குருவி அட்டாக் பண்றான். எஸ்கேப் ஆயிருங்க. அப்போ இப்படியே ஒரு வழியாக 2 குருவி தப்பிச்சிருச்சு. அடுத்து என்ன பண்ண போறான்? என்னடா நாயை கொண்டுட்டான். ஐயோ தெரியாம பால் அவன் வீட்டுக்குள்ள வேற போயிடுச்சு. சரி ஓகே, அது ஏன்னா வீட்டுக்குள்ள போயிடுச்சு. அதுக்கு என்ன பண்றான்னு முனைச்சு பார்க்குறான். பாலை போடுறான், நம்ம கேட்குறோம். அவன் என்ன பண்றான்னா உதைக்கிற மாதிரி ஆக்ஷன் பண்ணிட்டு இது உடச்சிட்டான் கைஸ். டேய் ஓகே, இதையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்ம கேப்டன் இவன் தான் கைஸ், நமக்கு வந்து இந்த கேமில் கேப்டன். இவன் தான் நம்மளுக்கு ஐடியா கொடுப்பான். இவன் சொல்கிறதெல்லாம் செய்யணும். சரி ஓகே, ரொம்ப கொஞ்சம் பில்டப் பண்ணிக்குவான், கண்டுக்காதீங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா கேம் கண்டினியூ ஆயிடும். வாங்க கேம்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒர்க்கை கொடுத்துட்டான். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரேஞ்சர் பிளான்ஸ் டு ஹேவ் ஏ பிபிக்யூ டோனைட்ஸ் யூர் மெஸ்கி எவ்ரிதிங் அப்பார் ஹிம். ஓகே, என்னென்னு பார்த்துக்கோங்க. நமக்கு தான் இங்கிலீஷ் படிக்க தெரியும், ஆனால் லெசன் பண்ண தெரியாது. சரி வாங்க பார்க்கலாம். கட் ஸ்கேன் ஓடுது. என்னது சிக்கனை போட்டு, ஓ சிக்கனை வந்து வறுக்க போகிறானா? சரி ஓகே கைஸ். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஓகே ஆஃப் பண்ண டோர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிக்கன் சமைக்கணும் பார்த்தீங்களா, அதுக்கு வந்து பேர் என்ன சொல்லுவாங்க. அதுக்குள்ளே வந்து நம்ம வந்து ஒரு டைனாமிக் ஸ்டார் போகிறோம். இந்த டைனாமிக் இந்த பெட்டிக்குள்ளே தான் இருக்கும். அதை அப்படியே எடுத்து அப்படியே இங்கே போட்டுடலாம். அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு வந்துடலாம். ஓகே, கட் ஸ்கேன் எனக்கு பார்த்துலாம். அதுக்குள்ளே கட் ஸ்கேன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ தலையை வந்துட்டான். வாடா வாடா வாடா, என்ன பண்ணுறான்? ஓ மை காட். பத்த வைடா, இன்னும் ஒண்ணுமே ஆகல, போடு. அவ்வளோதான், தலைமையே வந்துச்சு கைஸ். எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு வீக்கோடு வேற இருந்துச்சு. வாவ், சூப்பர் ரிவெஞ்ச். ஓகே, ஃபேமஸ் சூப்பராக இருந்தது கைஸ். ஓகே, ஃபன் தான். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் வீடியோ என்னன்னு பார்த்துடலாம். நெக்ஸ்ட் லெவலில் ஓகே, இதை டச் பண்ணணுமா? ஓகே, டச் பண்ணிடுவோம். கோ பனானாஸ். ஓகே, அதுதான் இப்போ வந்து நம்ம ப்ளே பண்ண போகிறோம். இன்னும் கிங்காங்கெல்லாம் இருக்கு கைஸ், பார்த்தாலாம் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். லெட்ஸ் மேக் ஷூர் த ஸ்ட்ரேஞ்சர் ரிலீசஸ் ஸ்டாப் மணி என்னது மங்கிங் அரவுண்ட். ஓகே, கட் ஸ்கேன்ல பார்த்துருவோம் என்ன பண்றான்னு. ஓகே, வந்துட்டான். என்னடா கொர்லா போட்டு கட்டிச்சிருக்கானுங்க மங்கின்னு சொல்லிட்டு. ஓகே, என்ன பண்றான்? என்னடா ஃபுல்லா அடிச்சிட்டோம். இவன் வந்து கொர்லா ரொம்ப சித்திரவதைப்படுத்துறான் கைஸ். இவனை விடக்கூடாது. என்ன தைரியம் தான் என் பெட்டு மேலேயே கையை வைப்ப. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த கொரில்லா வந்து பூட்டு போட்டு வச்சுருக்காங்க. அதை வந்து நம்ம அந்த பூட்டை வந்து ரிலீஸ் பண்ணி விடணும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீ இங்கே இருக்குது. ஓகே, அதுக்கு வந்து பனானா இருக்கா? ஓகே, என்ன பனானா எடுக்க முடியல. சரி ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த கீயை வந்து ஓப்பன் பண்ணிடலாம். இருங்க, அதுக்கு முன்னாடி உண்மையாக நீ கொரில்லா தானா? ஆமாம் கேஸ், உண்மையாகவே கொரில்லா தான். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நீக்கியாச்சு. எஸ்கேப் ஆயிடுவோம். வந்துட்டான் கட் ஸ்கேன் வந்துருச்சு. என்னடா ஜம்ப் பண்ணி உட்காந்துருச்சு. ஓடு 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 ஓடு, அவ்வளோதான். எங்கடா ஆளை காணோம், எஸ்கேப் ஆயிட்டானா? ஓடுறான்டா இந்த பாய். என்னடா இது, அதே செல்ஃபி எடுத்து அதுவே மியூசிக் போடுது. காப்பிரைட் கிளைம் இருந்தா சரி. அடுத்த லெவலை பார்க்கலாம் கைஸ். ஃபர்ஸ்ட் என்னைக்குமே கொஞ்சம் ஃபன்னாக தான் வரும். அதுக்கு போக போக தான் ரொம்ப ஃபன்னாக வரும். அடுத்தது பார்ப்போம். அடுத்து என்ன மிஷின்? எ ஸ்வீட் சர்ப்ரைஸ். என்ன சொல்றானுங்க? த ஸ்ட்ரேஞ்சர் ரிலாக்ஸிங் ஆஃப்டர்நூன் இஸ் அபவுட் டு டர்ன் இன்டு எ நைட்மேர். ஒன்றும் புரியல. சரி, கட் ஸ்கேன்ல பார்த்துருவோம் சீக்கிரம். இன்னும் கட் ஸ்கேன் வரமாட்டேங்குது. வந்துருச்சு கைஸ். பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரேஞ்சர் வரான். வந்து 2 புறா இருக்குது. அதை பார்த்து வந்து வெளியெடுத்து அடிக்கிறான். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அவன் படுத்துங்கிறதுக்காக அந்த மரத்தையும் கட்டி வச்சிருக்கான். அவன் வந்து நம்ம பழி வாங்கணும். பழி வாங்கிடுவோம். என்ன தைரியம் தான் புறாவை நீ கல்ல எடுத்து அடிப்ப?
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போறோம்னா, உள்ளே வந்து விட்டானுங்க சரி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே வந்து சுகர் கேன்ஸ் இருக்கு. ஓகே, இந்த சக்கரை இதை எடுத்து நம்ம வந்து இது மேலே அப்படியே கொட்டிடணும். அவ்வளோதான். இப்போ ஸ்கேரி ஸ்டேஞ்ச வருவான். அவன் என்ன நடக்குன்னு பார்க்கலாம். இன்னும் படுத்து தூங்கிட்டு இருக்கான். டேய் அறபோதனா எந்திரி, எறும்பு வருது. இது என்ன பண்ண போகுதுன்னு தெரியலையே. நான் என்ன பண்ணுவேன்? மேலே வந்துச்சு கைஸ். ஓகே, என்ன ஆடிட்டு இருக்குது. அவன் கீழே விழுந்துட்டான். ஆனால் கீழே விழுந்தது கூட தெரியாம எறும்பு தூக்கிட்டு போயிட்டு இருந்தது கூட தெரியாம படுத்துட்டு இருக்கான். என்னாச்சு? ஆளைய காணோம். டேய் போஸ்ட் பண்ண மாட்டாங்களா அவனை அதுக்குள்ள? ஆமா கைஸ், சாவே அடிச்சிட்டாங்க. டேய் இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லடா. மியூசிக் எல்லாம் வேற லெவலில் போட்டுச்சிருக்காங்க. நம்ம அடுத்த மிஷினை பார்ப்போம். ஓரளவு கண்ணாக தான் இருந்தது. சரி, அடுத்த நெக்ஸ்ட் மிஷினை பார்க்கலாம் கைஸ். அடுத்து என்ன வரப்போகுது? சேஞ்ச் மை மைண்ட். ஓகே, சேஞ்ச் மை மைண்ட் போட்டிருக்கானுங்க. என்னன்னு பார்த்துடலாம். லெட்ஸ் மேக் ஷூர் தி ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அட்டெம்ப்ட் தி கிட்ஸ் அண்டர் கிட்ஸ் கண்ட்ரோல் பேக்ஃபயர் ஆன் ஹிம். என்னது? சில்ட்ரன்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்றானா? கட்ஸ்கெல்ல பார்த்துடலாம் கைஸ். என்னடா ஸ்டூடெண்ட் சொல்லிட்டு என்னமோ கிளவி ராபரிஸ் எல்லாம் வந்திருக்கானுங்க. இவனுக்கு ஸ்டூடெண்ட்ஸாடா? என்ன பண்றாங்க? ஸ்கேரி ஸ்டேஞ்சர் என்னமோ காதில் ஹெட்ஃபோனோட கொடுத்துட்டான். ப்ளூடூத் மாதிரி இதெல்லாம் மாட்ட வச்சுட்டு எல்லாத்தையுமே வாசிச்சு மயக்கிறானாமா. ஓ மை காட், நீ பெரிய ஆள் தான்டா. இவனோட டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். மயங்கிட்டான் மியூசிக்கு. இதுல வேற சிரிப்பு வேற வருது அவனுக்கு. ஆனா நம்ம மயங்கக்கூடாது. இதே மாதிரி வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களை வந்து மைண்டை சேஞ்ச் பண்ணுவான். அதை விடக்கூடாது. அதுக்கு பதிலாக நம்ம வேற ஏதாவது பண்ணிடணும். உள்ள போவோம். இப்போ வந்து நம்ம என்னென்ன பண்ண போறோம்னா, அவன் அந்த ஸ்பீக்கருக்கு பார்த்தீங்களா, இது என்னடா அது ஆட் ஆகுது. ஃபர்ஸ்ட் நான் ப்ளே பண்ணும்போது அந்த மாதிரி இல்லை, இப்போதான் வருது. இங்க ஒரு ஆட் இருக்கு. இப்போ வந்து இதோட வேல்யூம் இன்க்ரீஸ் பண்ணிடலாம். ஓகே, வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வாட்டர் ஹெட்ஃபோன்ஸ் எல்லாம் இந்த வாட்டரை எடுத்து இதில் ஊற்றிடணும். இந்த ஏர்பாட்ஸில் அவ்வளோதான், ஊற்றிச்சு. கட்ஸ்கன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்னடா நம்ம பசங்க வந்திருக்கானுங்க. ஐயோ என்ன நடக்கும்னு தெரியலையே. டேய் பசங்களா வேணாண்டா, அவன் சொல்றான் காதலிக்கு போட்டுறாதீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அவன் எல்லாத்தையும் காப்பாற்றிட்டான். அந்த ஏர்பாட்ஸ் வந்து ஒர்க் ஆகலை. அதனால அவன் வந்து அந்த மியூசிக் ஹை லெவலுங்காட்டி இப்போ யார் யார் வரானா ஸ்கேரி ஸ்ட்ரேஞ்சரோட கும்பல்னா கேங், அவங்க வந்து ஆடிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா கைஸ், அவங்க தான் வாங்கிட்டாங்க. நம்ம பசங்களை எஸ்கேப் ஆயிட்டாங்க. சூப்பர், நைஸ் மிஷின். ஆனால் ரொம்ப ஃபன்னாக இல்லை, நார்மல் ஃபன் தான். அடுத்த நெக்ஸ்ட் மிஷினை பார்த்துருவோம். நம்ம மைண்டு சேஞ்சஸ் அதை முடிச்சாச்சு. அடுத்த நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ராங் டைரக்ஷன். என்னது புரியலையே. சென்ட் ஸ்ட்ரேஞ்சர் டு எ ஃபன் ரைட் இஸ் நாட் எக்ஸ்பெக்டிங். என்ன சொல்லனே புரியல கைஸ். நம்ம வந்து கட் ஸ்கேன்லேயே பார்த்துடலாம். ஏன்னா நமக்கு அதில் தான் புரியும். ஏன்னா நமக்கு இங்கிலீஷ் படிக்க மட்டும் தெரியுமே, புரிஞ்சுக்க தெரியாது. டேய் கிளட்டு பாயல, என்னடா பண்ணிட்டு இருக்க? இந்த வயசு நமக்கு எல்லாம் தேவையாடா? இன்னும் சின்ன குழந்தைய விளையாண்டுருக்கானே. டேய் ஓ மை காட், பிரேக் வச்சுக்கோங்க கைஸ். பிரேக் வச்சு அப்படி நிறுத்திட்டான். ஓகே, இப்போ எனக்கு புரிஞ்சிச்சு என்ன பண்ணணும்னு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயினை வந்து நம்ம ஃபால்ட் பண்ணணும். அதை பண்ணிடுவோம். என்னடா வரண்டா கிளவா ஏண்டா அறபோத நாய். ட்ரெயின் கேம் விளையாண்டுக்கிற நீ. ட்ரெயின் எங்கே ட்ரெயின் இருக்கு? மேலே இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்னென்ன பொருள் தேவைப்படும்னா, ஒரு பொருள் வந்து குழு தேவைப்படும். இன்னொரு பொருள் பார்த்தீங்கன்னா ஐயோ அதுக்காக பார்த்துட்டான்டா. டேய் நீங்க முடிச்ச நாயே. அப்பா அவனுக்கு எதுவும் தெரியல. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வழியாக போக முடியாது. நம்ம ஸ்கேரி டீச்சர் கேம் விளையாண்டு இந்த கேம்ல கொஞ்சம் கஷ்டமான கைஸ் இருக்குது. ஏன்னா அவன் வீடு பெருசு, இவனோட வீடு சிறுசா போச்சா. ஓகே, ட்ரெயின் இங்கே நிற்கிது. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு க்ளூ வேணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு பொருள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ டிரைவர், அது வேணும். க்ளூ கிடச்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து ஸ்க்ரூ டிரைவர் கண்டுபிடிக்கணும். அது எங்க இருக்குன்னு தெரியல. பார்ப்போம். இங்கே தான் இங்கேயும் உழைச்சிருப்போம் அந்த கேரக்டர் பாயிண்ட். இங்க இது பாத்ரூம் போல வேற லெவல் இருக்குதுடா. சரி, அவன் வெளியே போய் இப்ப வந்து கிச்சன் கார்டன்கெல்லாம் தண்ணி ஊத்திட்டு இருக்கான். கிளட்டு போயேன். இவன் கிளவன் இல்லைங்க, இவன் அறபோத நாய். ஸ்கூட்டர் இந்த ரூம்ல தான், இங்கே இந்த 2 ரூம்ல தான் இங்கதான் இருக்கணும். ஜிம்மா எல்லாம் பக்கமா இருக்குது கைஸ்.
ஸ்கேரி டீச்சர் கேம் மாதிரி இல்லை. இந்த அறப்போத நாய் எங்கே வந்து ஸ்க்ரூ டிரைவர் வச்சுக்கலான்னு தெரியலையே. இது வந்து என் ரூம்னு எனக்கே தெரியல. ஆஹா வந்துட்டான்டா. இது வந்து பார்த்தீங்கன்னா என்னடா சின்ன ட்ரெயின் இருக்குது. ஒரு நமக்கு இருக்குமோ? நாம நெக்ஸ்ட் மிஷினை பார்த்தோம்னா கண்டுபிடிச்சாச்சு. ஸ்க்ரூ டிரைவர் இங்கே வச்சிருக்கேன் அந்த அறப்போத நாய். இப்போ வந்து என்னடா க்ளூவும் கீழே வந்துருச்சு. 2 பொருள் தேவைப்படுது. இப்போ வந்து நம்ம அந்த ட்ரெயினை போய் ரிப்பேர் பண்ணுறதா நம்ம வேலையை. எங்கே அங்கே வந்துட்டான். அதுக்குள்ள நம்ம போய் சீக்கிரம் போய் எதுவும் பண்ணி ஆகணும். பார்த்துட்டாங்க. பார்த்தோன்னா துரத்த ஆரம்பிச்சிட்டான். வாடா டே முடிஞ்ச அந்த புறா டே எங்கடா ஒடியாவது போகுது அப்படின்னு. இப்போ ஐயோ ட்ரெயினில் தாண்டல தாண்டி போயிடும். அப்பா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த க்ளூவை ஒட்டிட்டோம். ஓகே அவன் பின்னாடி ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்கான். அறம்போத நாயே இந்த நாய் எவன் அறம்போதம் வெளி போட்டது அந்த மாதிரி கத்திட்டு இருக்கான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ டிரைவர் வச்சு பிரேக்கை கழட்டி விட்டுறலாம். அப்படியே இப்போ ஜம்ப் பண்ணி வேண்டியதான். அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்த ஃபன் காத்திருக்கு. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். என்னடா ஸ்விம்மிங் பூலாடா இது. கொஞ்சம் கூட கீழே வந்து கொண்டா. கட் ஸ்கேன்ல பார்த்துடலாம் கைஸ் என்ன நடக்குதுன்னு. அதுக்குள்ளே கட் ஸ்கேன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இவன் இன்னும் திருந்தல கைஸ் பறந்துட்டான். ஓய் காட் இதை எதிர்பார்த்துருக்க மாட்டான். அவ்வளோதான். இன்னும் அப்படி நிற்கிறான் ஒன்றுமே ஆகல. அவ்வளோதான் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. பையனுக்கு இனிமேல் 108 போட்டு ஆம்புலன்ஸ் போடணும். வாயை வந்து தண்ணி வழியாக வந்துட்டு இருக்குது கைஸ். தண்ணியில வாய் வழியாக வந்துட்டு இருக்கு. மவுண்டன் ஆகிட்டான். சரி ஓகே கைஸ் இது மாதிரி ஃபன்னான வீடியோ என்னன்னா மறக்காம நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே இனிமேல் நம்ம வந்து ஸ்கேரி சர்ஜர் கேம் கண்டினியூ பண்ண போகிறோம். இதை ஃபினிஷ் பண்ண வரைக்கும். ஓகே கைஸ் இதோட வீடியோ பண்ணிக்கிறேன். டாட்டா பை பாய் லவ் யூ கைஸ். see you.